ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சந்தியாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே சூப்பரான டேஸ்டான சென்னா ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கெல்லாம் 15 மினிட்ஸ்லேயே இதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பூரி, சப்பாத்தி இது கூட தான் நம்ம காம்பினேஷன் வச்சு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டேஸ்டான சென்னா ரெசிபியில் நீங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு 4 தக்காளி எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகா, 4 வெங்காயம் எடுத்துருக்கோம். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வெங்காய தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் 4 பல்லு பூண்டை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட மூக்கடலையும் நீங்கள் வந்து ஊற வச்சு வேக வச்சு தனியாக வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது ஒரு 4 லவங்கம் போடணும். பட்டை இருந்தால் பட்டையும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் பட்டை சேர்க்க மறந்துட்டோம். பட்டை இருந்தால் அதையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா ஒரு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்ந்து நல்லா வதக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆக தெரியும். இந்த மாதிரி அது நல்லா வதங்க ஆரம்பிக்கும். இப்போது அந்த 4 தக்காளியை வந்து அரைச்சி அதோட பேஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெங்காயத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு தக்காளி மட்டும் நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்கும். இப்போ கொஞ்ச நாள் அது கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ அந்த மூக்கல்ல கொஞ்சமாக எடுத்து அதை நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். அது நம்மளுக்கு தனியாக அப்புறமா வந்து யூஸ் ஆகும். இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. நல்லா வதக்கணும். நீங்கள் எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நல்லா வதக்கணும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் சென்னா மசாலா. நல்லா வதக்கிக்கோங்க. அதோட கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு வேக வச்ச மூக்கடலையை சேர்த்துக்கலாம். மூக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் மூக்கடலை ஊற வச்ச தண்ணி அதையுமே அதிலே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் கலரி விட்டுட்டு நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம். காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எங்கள் அளவுக்கு நாங்கள் வந்து கரெக்டாக காரம் உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மூக்கடலையோட பேஸ்ட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது நம்ம இதில் ஆட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு இந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியாக நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக ஆட் ஆகும். அதனால நம்ம இந்த கொஞ்சம் மூக்கடலையை வந்து எடுத்து அது நம்ம வந்து மிக்ஸில் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அவ்வளோதான், இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். அவ்வளோதான், கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கிரேவி ரெடி. ஸோ சூடான நம்ம டேஸ்டான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக 15 நிமிஷத்தில் நம்ம இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும். பூரி சப்பாத்திக்குள்ளே வச்சு சாப்பிடும் போது நம்மளுக்கு நல்லா இருக்கும், சூப்பராக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து சப்பாத்தியோடு இது வந்து வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். ஸோ ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். டாடா பாய்.